ஹாய், சிக்கன் வாங்கினா இந்த மாதிரிக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியான ஒரு சமையலுக்கு என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை வந்துட்டு நல்லா கழுவிட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டேன். இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நிறைய சமையல் வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். இப்போ சோம்பு, ஜீரகம், பிரிஞ்சி இலை, அப்புறம் கிராம்பெல்லாம் போட்டு வெடிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும்னு இல்லை, சிக்கனை போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் சேர்த்தாச்சு. சிக்கன்லேருந்து தண்ணி விடுறதுனால கொஞ்சமாக சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் சிக்கனுக்கு முதல்ல உப்பு சேர்த்து தான் வச்சுருந்தேன். பாருங்கள், இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் இன்னுமே கொஞ்சம் குறையட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோ ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.